விளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருகூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயாம் மருள் விளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருவால் விளங்க பயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி ஐயா. தொடர்ந்து கோமலம் திரு ராஜாராம் ஐயா பாருங்க. அன்பினும் பிரியும் ஐயா. திரு ராஜாராம் ஐயா இருக்கீங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வளைக்கூட்படம்பரும் பொருளே அன்பெனும் கரத்தமிழ் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொழியே அன்புருவாம் கர சிவமே. தொடர்ந்து அம்மா கோமலா அம்மா பாடுங்கம்மா. அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவ பொருளே இருள் கடிந்தென் உளமுழுதும் இடம் கொண்ட பதியே என் அறிவே என் உயிரே எனக்கினிய உறவே மருள் கடிந்த மாமணியே மாற்றறியா பொன்னே மண்டில் நடம் புரிகின்ற மணவாளா எனக்கே தெருளளித்த திருவாளா ஞான உருவாளா தெய்வ நடத்தரசே நான் செய்முனி ஏற்றருளேன். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. நன்றி நன்றிம்மா. எனக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயாவுடைய கருத்தை கேட்க மிக ஆவலோடு இருக்கின்றோம். மணி 8:10 ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்த தம்பி வடிவிட ஒப்படைக்கின்றேன். நன்றி நன்றி அண்ணனுக்கு நன்றி. அருட்பா பாடிய அன்பர்களுக்கும் நன்றி. இன்றைய சத்விசாரத்தில் நாம் சில ஐயங்களை தெரிய உள்ளோம். சென்ற வார தொடர்ச்சியாக இந்த சத்விசாரத்தில் நான் அனுப்பிய இந்த வாட்ஸ்அப் புலனத்தின் வாயிலாக அறிந்த ஒன்றை நான் மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபை தோற்றுவித்து இருக்கும் நிலையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகைக்கு சென்று வள்ளலார் உடன் கலக்க என்ன காரணம் என்ற தலைப்பில் விசாரணை சந்தேகம். பிறகு இறுதியாக நாம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இங்கே ஐயா பதிவு செய்வது வள்ளல் பெருமானின் அடித்தொற்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் கோடிக்காட்டி அவர் எழுதிய அருட்பாக்களிலும் உரைநடை பகுதியில் இருக்கும் சாரங்களை நமக்கு தொகுத்து வழங்குகிறார். அவரோடு இங்கே நம்மோடு பயணிப்பவர் மறுப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா வள்ளலாதாசன், திருப்பாலக்குடி வள்ளலாதாசன் ஐயாவுக்கும் வணக்கம். ஐயா 2 பேரும் 2 இமயங்கள். ஐயா பார்வை ஒன்றுதான், கண்கள் 2 தான். அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்த முத்தான சொத்தான புதியவர்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கள். நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேட்க தயாராக உள்ளோம். மேலும் இப்பொழுது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். இது வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிரதி வாரம் மலேசிய நேரம் 8 மணி, இந்திய தமிழ்நாட்டின் நேரம் மாலை மணி 5:30. ஆக அந்த வகையில் அடுத்த வாரம் ஜீவகாருண்ய பகுதியிலிருந்து நாம் ஐயா வள்ளலாதாசன் ஐயாவோடு இணைப்பில் இருக்கிறோம். ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நாம் இதுவரை கண்ட சத்விசாரம் 14, கேள்வி 19. அடுத்த வாரம் அது கண்டாண்ட ஐயா அப்படி ஜீவகாருண்ய உரைநடை பகுதியையும் நமக்கு கொண்டு செல்வார். ஆக 2 பேரும் நம்மளுடைய வலது கையையும் இடது கையையும் பிடித்துக் கொண்டு இந்த சன்மார்க்க பயணம் தத்தி நடந்து கொண்டிருக்கும் நமக்கு ஒரு செங்கோலை கொடுக்கிற வகையில்
அவர்கள் அமைகிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். ஒன்று உரைநடை பகுதி, இன்னொன்று அருட்பாவின் சாரம். ஆக உங்களை பணிந்து வணங்கி இந்த நல்ல வேளையில் ஐயா அவர்களை இந்த சாரத்தில் கதிர்வேல் ஐயா அவர்களை விளக்கம் கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் சமரசுத்த சன்மார்க்க புலனக்குழு மலேசியா நகரிலிருந்து அந்த அமைப்பின் சார்பாக சத்துவிச்சாரம் செய்தோம். அங்கே உள்ள அன்பர்களெல்லாம் கேள்விகளும் சில சந்தேகங்களும் எழுப்பினார்கள். இந்த அமைப்பை நடாத்தி வரக்கூடிய அன்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஆலோசகர்கள் தயவு திரு ராஜாராம் ஐயா அவர்களுக்கும், தயவு திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், தலைவர் தயவு திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் தயவு திரு பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும், புலன பொறுப்பாளர் தயவு திரு வடிவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழுவை நல்ல முறையிலே வள்ளலார் கொள்கையை பின்பற்றி நடத்தி கொண்டு வருகிறீர்கள். இதனால் மக்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. கடந்த வாரத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சத்தியசீலன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். வடலூரிலே சத்திய ஞான சபையை கட்டியிருக்கிறார் வள்ளலார். ஆனால் சித்தி விளாகத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கு போய் அவருடன் கலந்து கொண்டார். அதற்கு என்ன காரணம், அதை தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். மிக முக்கியமான, எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வினாவாக நான் கருதுகிறேன். வள்ளல் பெருமான் 1823 இறைவனால் இந்த உலகத்திற்கு வருவிக்க உற்றவர். அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிகமாக அதை நீட்டிக்க வேண்டிய அவசியமில்லை. தகப்பன் இறந்த பிறகு தாயுடன்
சென்னை சென்று சென்னையிலிருந்து 35 ஆண்டுகள் வாழ்ந்து அங்கிருந்து மறுபடியும் வடலூர் வந்து சிதம்பரம் வந்து பிறகு கருங்குடி வந்து பிறகு வடலூர் வந்து வள்ளல் பெருமான் ஏழை எளிய மக்களுக்காக முதலிலே ஒரு தருமச்சாலையை தோற்றுவிக்கிறார். அது 1867 வைகாசி 11. அதுதான் முதலிலே வள்ளலார் இந்த உலக மக்களுக்காக பசிப்பிணியை போக்குவதற்காக முதலில் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அந்த அமைப்பை உருவாக்குகின்ற பொழுதே இதை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்குகிறார். அதுக்கு சமரச வேத சன்மார்க்கம் என்று முதலிலே பெயர் வைக்கிறார். அதற்கடுத்து சமரச ஷடாந்த சன்மார்க்க சங்கம் என்று பெயர் வைக்கிறார். இதெல்லாம் முடிந்துவிட்ட பிறகு 1871 ஆண்டு கடவுள் யார் என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு சபையை வடலூரிலே நிறுவுகிறார். வடலூர் மக்கள் அதற்காக 80 காணி இடம் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே மத்தியிலே சபையை அங்கே தோற்றுவிக்கிறார். அதற்கு சத்திய ஞான சபை என்று பெயர் வைக்கிறார். ஏன் ஆலயங்கள் இருக்கிறது, கோயில்கள் இருக்கிறது, மசூதிகள் இருக்கிறது? ரெண்டாவது கிறிஸ்துவ மத சார்ந்த சபைகள் இருக்கிறது, கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது, பிரமிடு போன்ற அமைப்புகள் இருக்கிறது. இறைவனை தொழுவதற்கு, இறைவனை தொடர்பு கொள்வதற்கு ஏராளமான வடிவங்களை கொண்ட அமைப்புகள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் வள்ளல் பெருமான் அதுபோல் செய்யாமல் வடலூரிலே சத்திய ஞான சபை என்று பெயர் வைத்து அங்கே சபையை கட்டுகிறார். அது 1871. அது கட்டிவிட்ட பிறகு மக்களுக்கு அவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த சபையை எதற்காக கட்டுகிறேன், ஏன் இங்கே நான் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது, தோற்றுவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று ஒரு பெரிய விண்ணப்பத்தை நமக்கு பதிவு செய்கிறார். அதை நாம் அனைவரும் படித்திருப்பீர்கள். இருப்பினும் அதை நான் உங்களுக்காக ஒரு முறை நான் அதை படித்து காட்டுகிறேன். உலகத்தினிடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்கள் அனைவரும் நாமும் அறிய வேண்டுவதும் ஒழுக வேண்டுவதும் யாதெனில், இயற்கைத்தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும் இயற்கைத்தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட் சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் 5 தொழில்கள் முதலிய பெருங்கருணை தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வகாருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறியவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. ரொம்ப நம்ம கவனிக்கணுங்க. எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம் புற முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்து சுத்த மெய்யறிவென்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறிவு வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார்.
அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்களாகிய நாம் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம் பிறந்து அவத்தை வசத்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து பல்வேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழிந்து இறந்து வீண் போயினோம், இன்னும் வீண் போகின்றோம். ஆதலால் இனிமேலும் ஜீவர்களாகிய நாம் விரைந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர்களாய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பேரின்ப சித்தி பெருவாழ்வில் பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை சித்திவிளாகம் என்னும் சன்னிதானற்கு அடுத்த உத்தர ஞான சிதம்பரம் அல்லது ஞான சித்திபுரம் என்று குறிக்கப்படுகின்ற வடலூர் பார்வதிபுரத்தில் தமது திருவருட் சம்மதத்தால் ஏற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்து அருளி திருவிளையாடல் செய்து அருள்கின்றோம் என்னும் திருக்குறிப்பை இவ்விடத்தே தாயினும் சிறந்த பெரும் தயவுடைய நமது கருணையாம் கடலராகிய அருமை தந்தையார் அருட்பிரகாச வள்ளலார் முன்னிலையாக பலவாற்றானும் பிரசித்திப்பட வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதி சுரூபராய் அருட்பெரும் கருணை வள்ளலாரது உடல் பொருள் ஆவிகளைக் கொண்டு பொற்சவை சிற்சவை பிரவேசம் செய்வித்தருளி அரிய அவரது திருமேனியில் தாம் கனிவுற கலந்தருளி எல்லாம் வல்ல சித்த திருகோலம் கொண்டு அருளரசாட்சி முடி பொறுத்து அருள் விளையாடல் செய்தருளும் நிமித்தம் 14 உலகங்களில் உள்ளவர்களும் யாவரும் ஒருங்கே இஃது என்னே என்று அதிசிக்கும்படி வெளிப்பட எழுந்தருளும் தருணம் அடுத்த சமீபத்த தருணமாயிருக்கின்றது. ஆதலினால் அங்கனம் வெளிப்படும் திருவரவு பற்றி எதிர்பார்த்தலாகிய விரதம் காத்தலில் நிற்கும் அல்லது நிற்க வேண்டிய நாம் எல்லாவரும் மேற்குறித்த அசிந்திய அற்புத திருவரவு நேரிட்ட கணத்தில்தானே சுத்த சன்மார்க்க அருட்புருஷார்த்தங்களின் பெரும்பயன்களாகிய எக்காலத்தும் நாசமடையாத சுத்த அல்லது சொர்ணதேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என்னும் சாகாக்கல அனுபவ சுரூப சித்தி தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கர்மசித்தி யோகசித்தி ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைவதற்கான சுத்த சன்மார்க்க தனிப்பெரும் நெறியை பற்றுவதற்குரிய உண்மை ஒழுக்கங்களில் நாம் எல்லாவரும் தனித்தனி ஒழுக வேண்டுவது அவசியம். ஆகலில் அவ்வொழுக்கங்களை இவை என உணர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அப்போ அந்த ஒழுக்கங்கள் என்னவென்பதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உண்மை கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை அறிவுன்னு அங்கே போடுறார். அப்போ ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அவரையே தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அருமை தந்தையார் திருவருட்பிரகாச வள்ளலார் உடலிலே கலந்து காட்சி கொடுக்கும் தருணம் இது என்று இங்கே சொல்லுகிறார். இது சத்தியஞான சபை விளம்பர பத்திரிகைன்னு பேர். இந்த எதற்காக சத்தியஞான சபையை வள்ளலார் கட்டுகிறார் என்பதற்கு
ஒரு பெரிய விளக்கத்தை வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு தருகிறார். முடிந்து விடுகிறது. சத்திய ஞான சபை 1871 கட்டி முடிக்கப்பட்டது. 1872 நம்ம இதெல்லாம் கவனிச்சோம்னா தான் சில உண்மைகள் நமக்கு விளங்கும். இதையெல்லாம் நம்ம சரியான முறையில் கவனிக்கலைன்னு வச்சுங்க, நமக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது ஞான சபையை கட்டிவிட்ட பிறகு வள்ளலார் ஞான சபைக்குன்னு ஒரு விதியை நமக்கு அங்கே பதிவு செய்கிறார். அது எழுத்து வடிவிலேயும் கொண்டு வருகிறார். ஞான சபை விளக்கே வேவோ பத்திரிகைன்னு அதுக்கு பேர். அதில் நமக்கு தெளிவாக கொடுக்குறார். 1872 ஞான சபை கட்டி முடித்தாகிவிட்டது. அந்த ஞான சபையில் ஆண்டவர் வரணும். ஆண்டவர் வரும் வரைக்கும் அந்த ஞான சபையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நமக்கு தருகின்றார். அப்போது இருந்த அன்பர்களுக்கு முன்னாடி அதை தெரிவித்தது மட்டுமன்றி அதை பதிவு செய்து ஞான சபை பத்திரிகை என்று அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். திருவருட்பாவிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அதில் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், அன்புடைய நம்பவர்களுக்கு வந்தனம். இது தொடங்கி சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். இதற்கு முன்னாடி என்ன பெயர் வச்சார்? ஆரம்பத்தில் வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுகின்றது. அதையெல்லாம் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சமரச வேத சன்மார்க்கம் என்று பெயர் வைக்கிறார். அதற்கு அடுத்தது அதிலேயும் சில குறைபாடுகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து 6 அந்தங்களை கடந்து இறைவனை அறிய வேண்டும் என்பதற்காக ஷடாந்த சன்மார்க்க சங்கம் என்று ஒரு பெயர் வைக்கிறார். அதிலேயும் சில குறைபாடுகள் இருப்பதாக தெரிந்து கொண்டு அதையும் ஃபில்டர் பண்ணிட்டு அன்னைக்கு நமக்கு வெளியிடுறார். 1872 சபை விளம்பர பத்திரிகையில் இது வழிபாட்டு முறை எழுதுகின்ற அந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறார். அதை சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க தர்மசாலை, சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை, சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். நாம் இதை ரொம்ப கவனிக்கணும். இப்போது எல்லா இடங்களிலும் வள்ளலார் சொல்லிய வாரி சபை பேர் வைத்திருக்கிறார்களா? வள்ளலார் சொல்லியவாறு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலைன்னு பெயர் வைத்திருக்கிறார்களா? சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு சில சங்கங்கள் அப்படி வைத்திருக்கிறது. ஒரு சில இடங்களிலே அவரவர்களுக்கு விருப்பத்திற்கு தகுந்தார் போல சாலைக்கு ஒரு பெயர், சபைக்கு ஒரு பெயர், சங்கத்திற்கு ஒரு பெயர் என்று மாற்றி மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நான் நிறைய இடங்களுக்கு சென்று பார்த்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதுவே நமக்கு வள்ளலாருக்கு செய்யக்கூடிய ஒரு மாற்று கருத்தாக நாம் இஷ்டம் போல் வைத்து கொண்டிருப்பதே முக்கிய குற்றமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் 1872 தெளிவாக சொல்லுகிறார்கள். இன்றிலிருந்து ஒரு கணக்கு போடுறார் பாருங்க. இன்று தொடங்கி ஸ்ட்ராங் பண்ணுறாருங்க. இன்று தொடங்கி சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். இதை எந்த சன்மாரிகள் முழுமையாக கடைபிடிக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக தான் மிக மிக முக்கியமான விஷயத்தை வள்ளலார் அங்கே பதிவு செய்கிறார். இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும். ரொம்ப முக்கியமான வாக்கியம் இது. சபையை கட்டியாச்சு, சபைக்கு ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருகின்ற வரையில் சபையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார். அதற்கு இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும்.
பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகிற குலோபு முதலிய விளக்குகளும் வேண்டாம். அடுத்தது, தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் திருவாய்ப்படி புறத்தில் இருந்து கொண்டு விளக்கு ஏற்றி 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். 4 நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்கால் இட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க செய்ய வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைப்பதற்கும் தூசு துடைப்பதற்கும் தொடங்குகின்ற 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சையில்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞானசபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கப்படாது. அத்திருவகோலை வேறொரு வெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சவைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாக இருக்கின்றவர்கள் கையில் ஒப்புவித்தல் வேண்டும். தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன் என்று முடிக்கிறார். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இதில். வள்ளலார் சத்தியஞான சபையில் ஆண்டவர் அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் அந்த வார்த்தையை போடுறார். அப்படின்னா ஆண்டவர் உள்ளே வரும் வரைக்கும் அங்கே சபை எப்படி இருக்கணும்? மத்தியில் போய் சென்ட்ரல் அந்த இப்போ விளக்கு ஜோதி காட்டுறாங்களே அந்த இடத்துல விளக்கு வைக்க சொல்லலை. வாயிற்படி புறத்தில் போட்டார். 8 வாயிற்படி இருக்கிறது. அங்கே வள்ளலார் கட்டும்போது எண்கோண வடிவம் 8 வாயிற்படி இருக்கிறது. அதிலே ஒரு புறத்திலே உள்ளே சென்று வாயிற்படி புறத்தில்னா அந்த வாசற்படிக்கு உள்ள ஒட்டு வைக்கணும். அங்கே இருள் அடைந்து இருக்கக்கூடாது, வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக வாயிற்படி புறத்தில் விளக்கு வைக்க சொன்னாரே தவிர நீங்கள் இப்போ ஜோதி பார்க்குறோம் அந்த இடத்துல விளக்கு வைக்க சொல்லலை. ஏன்னா அந்த அதில் தெளிவாக எழுதியிருக்காரு. எது வெள்ளியும் அதுக்கு ஆண்டவர் அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் கடவுள் வருகின்ற வரையில் இந்த வேலையை செய்யணும்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. இது 1872. ஆனால் வள்ளலார் சொல்லியவாறு அங்கிருந்தவர்கள் ஒருவரும் அதை கடைபிடிக்கவில்லை, செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆதலால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு? சொல்லி சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்கல. அதனால் சபையை பூட்டிக்கிட்டு சித்தி விளாக திருமாலை மேட்டுக்குப்பம் போயிடுறார். வள்ளலார் என்ன பண்ணுறாரு? மேட்டுக்குப்பம் போயிடுறார். இன்னொன்று நாம் இப்போ முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டியது, இந்த 1872 நம்ம அன்பர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, வள்ளலார் ஜோதி தரிசனம் அன்னை காட்டுறாருன்னு எழுதி வச்சுட்டாங்க. வள்ளலார் ஜோதி தரிசனம் எங்கேயுமே காட்ட சொல்லலை. மாச ஜோதி தரிசனமோ மாத பூசமோ தைப்பூசமோ இல்லை ஒவ்வொரு நாளும் 11 மணி 11:30 மணிக்கு மாலை 7:30 மணிக்குன்னு எந்த இடத்திலே திருவருட்பாவில் வள்ளலார் எழுதி வைக்கவே கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய சன்மார்க்க அன்பர்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு செய்த காரியங்கள் என்பதை
திட்டவட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் வள்ளலார் என்ன பண்ணார், சித்திவிளாக திருமாளிகை போயிட்டு ஆண்டவருக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான தொடர்பு ஏற்படுகிறது. ஏன்னா இந்த மக்கள் என்ன சொல்லி, அதனால தான் சில சலிப்புண்டாகிறதுன்னு கூட சொல்லுவார். இங்கே சாலையில் எனக்கு சலிப்புண்டாகிறது, ஏனென்றால் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் வாய் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள், வார்த்தை விளையாட்டு விளையாடி தகராறு செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆதலால் எனக்கு சலிப்பு ஏற்படுகிறது என்பது அது ஒரு விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதெல்லாம் வடலூரில் இப்போ நடக்குது. அப்போ திணிக்கும் கூட இருக்கிற அணுக்க தொண்டர்களெல்லாம் வள்ளலார் என்ன சொன்னார் என்பது அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சே செஞ்சிருக்காங்க, தப்பு. இதனால தான் வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு, சித்திவிளாக திருமாளிகைக்கு போயிட்டார். ஆனால் பேருபதேசத்தை வடலூரில் செய்ய வேண்டியது. ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டார் வள்ளலார், அங்கே சன்மார்க்க கொடியை கட்டி பேருபதேசம் அங்கே பண்ணுறாரு. எங்கே சித்திவிளாக திருமாளிகையில். அதை நீங்கள்லாம் படித்திருப்பீங்க. பேருபதேசம் அதுலேயும் நமக்கு என்ன கொடுக்குறார் ஃபஸ்ட்டு அப்படின்னா, எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறார், சாலைக்கு ஆண்டவர் போகின்ற வரை நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் பேருபதேசத்தில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தெளிவாக நமக்கு எழுதியிருப்பார். நீங்கள் அவசியம் அதெல்லாம் ரொம்ப பொறுமையாக படித்தா தான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். நம்ம இன்ன வரையும் நமக்கு ஏதோ ஒருத்தர் செஞ்சாங்க, அதுபோல் நம்ம அதையே பின்பற்றி செஞ்சுட்டு இருக்கும்போது தவிர அதனுடைய உண்மையை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் புதவாரம் பகல் 8 மணிக்கு மேல் மேட்டுக்குப்பம் என்னும் சித்திவிளாக திருமாளிகையில் முதலில் கொடி கட்டிய உடனே செய்த உபதேசம். அங்கே போய் என்ன பண்ணுறாரு, கொடியை அங்கே கட்டி அங்கே உபதேசம் பண்ணுறாரு. அதில் முதல் வார்த்தையை என்ன போடுறாரு, இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள் ஒரு வார்த்தையை போடுறார். ஏன் இந்த வார்த்தையை அங்கே போடணும், இது வெளியே நான் சொல்லி நீங்கள் ஒருத்தர் கூட கேட்கல, இனிமேலாவது நான் சொல்கிறத தயவு செய்து கேளுங்கள்ன்றார். அந்த வார்த்தையை சாதாரண வார்த்தைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இங்குள்ள நீங்கள் எல்லாரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டு இருக்காதீர்கள். அதுக்கப்புறம் என்ன வார்த்தை போடுறாரு, இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்சம் காலம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருங்கள்ன்றார். பேருபதேசத்தில் எடுத்த உடனே முதல் வாக்கியம். ஏன்னா அங்கே தர்மசாலை கட்டிட்டு 1867 ஒழுக்கங்களை அங்கே சுவரில் எழுதி மாட்டி வச்சிருக்கிறார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், சன்மாரிகள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கார். அதையும் கடைபிடிக்கல, அதை அசட்டையாக இருந்தார்களே தவிர வள்ளலார் சொன்ன அந்த கருத்துக்களை யாரும் பின்பற்றவில்லை. சபையை கட்டி சபையை இப்படித்தான் நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிய பிறகும் வள்ளலார் சொல்லியவாறு அங்கே பாதுகாப்பு செய்யப்படவில்லை. இவர்களே அந்த சபையை திறப்பு விழா செய்வதற்கு மராட்டியர்களை கொண்டு பந்தல் அமைத்திருக்கிறார்கள். நீங்கள்லாம் படித்தது. இது சித்திவிளாக திருமாளிலிருந்து வள்ளலார் அதை தெரிந்து கொண்டு இது தப்பான ஆட்களை கொண்டு பந்தல் போட்டு திறப்பு விழா செய்கிறார்கள் என்று அங்கிருந்தே அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த பந்தல் தீப்பற்றி எரிந்து விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் சபைக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இது ஒரு நிகழ்ச்சி. ஏன் அவர் அங்கிருந்து சொல்லுகிறார், இவர்கள் விருப்பம் போல திறப்பு விழா செய்து இந்த ஞான சபை பத்திரிகை என்னுடைய உண்மை என்னவென்று புரியாமல் இவர்கள் விருப்பத்திற்கு அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் ஆடம்பரமாக. அது வள்ளலாருக்கு பிடிக்கல. இரண்டாவது, மெல்லன துதி செய்தல்னு அடிக்கடி சொல்கிறார் வள்ளலார். நம்ம அன்பர்கள்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா காட்டு கற்றுக்கிட்டு தான் அருட்பா படிச்சுட்டு இருக்காங்க. மன உருக்கம் வேண்டும். ஒரு அருட்பா படிக்கின்ற பொழுது மன உருக்கம், மன நெகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி ஏற்படணும். எல்லாம் மற்றவங்க மாதிரி மேலே தாளங்கள்லாம் வச்சு அருட்பா பாடக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம சமய மதங்கள் செய்வது போலவே
இன்றைக்கி எல்லா ஹார்மோனியத்துலேருந்து எல்லா மேளதாளங்கள் வச்சுக்கிட்டு தான் மேடையில் அருட்பா பாடிட்டு இருக்கிறோம். இறைவனை துதி செய்வதற்கு மேள தாளங்களோ ஆடம்பரங்களோ எதுவுமே தேவையில்லை. அருட்பா எடுத்து ஒரு ஜோதி ஏற்றி வச்சுட்டு மெல்லென துதி செய்தல் வேண்டும்னு வள்ளலார் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம் செய்வதில், அருட்பாவை ஸ்தோத்திரம் செய்வதில் தான் சுத்த உஷ்ணம் உண்டாகுன்னு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவரை நினைக்கின்றதிலும் திருவருட்பாவை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நமக்கு என்ன உஷ்ணம் உண்டாகும்? சுத்த உஷ்ணம் உண்டாகும்னு தெளிவாக பேர் உபதேசத்தில் எழுதியிருக்கார். ஆனால் நம்ம அதை பின்பற்றுவோமா? இல்லை. இது ஒரு புறம். இது இப்போ இருக்கிறவங்க. அப்போ இருக்கிறவங்களும் அதை செய்யலை. ஏன்னா நம்மளுடைய சத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் கேட்டார்களே, நல்ல கேள்வி தான் அது. அப்போ அதனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சாலைக்கு போகும் 10 தினமாகி கொஞ்சம் காலம் வரைன்னு சொன்னார். 10 தினமாகி கொஞ்ச காலம் வரையும் இவங்க அதை கடைபிடிச்சாங்களான்னா இல்லை. ஞான சபை அவர்கள் சொல்லிய மாதிரி அதை பின்பற்றி அதை அந்த 72 வயது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் உள்ளே நுழைந்து தூசு துடைச்சி தீபத்தை ஏற்றி வைத்து, அதுவும் தீபத்தை எங்கே வாசற்படி புறத்தில்னு போட்டார், அங்கே ஏற்றி வச்சு மெல்லென துதி செய்தார்களா என்றால் இல்லை. ஆதலால் அவர் என்ன பண்ணிட்டார், ஜோதியை காட்ட சொல்லல வள்ளலார். அவர் சித்தி விளாகத்திலே இருந்துட்டார். அப்போ ஆண்டவர் அவருடைய அனுமதியில் தான் சத்தியநாதாவை கற்றார். வள்ளல் பெருமான் நியாயப்பிரகாரம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அறிவித்தபடி சத்தியஞான சபைக்குள் தான் வள்ளலார் உள்ளே சென்றிருக்க வேண்டும். ஆண்டவர் அங்கு தான் கலந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வள்ளலார் எங்கு இருக்கிறாரோ அங்கே சென்று விடுகிறார். ஏன்னா அவருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அவருடைய உடம்பு எல்லாமே கிடைச்சிருச்சு. அவருக்கு எதுவுமே பெண்டிங் இல்லை. ஒழுக்கத்திலிருந்து அருளிலிருந்து எல்லாமே கிடைச்சிருச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சித்தி விளாக திருமாலையில் இருக்கும்போது வள்ளலார் இருக்கின்ற இடத்திற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே செல்றார். அதனால தான் வள்ளலார் பல பாடல்களிலே சொல்லுவார்கள் மிக தெளிவாக, அதாவது எங்க சொல்றார் பாருங்க, ஐந்தொழில்கள் நான் செய்பணித்தாய் அருளமுதம் உணவளித்தார், வெந்தொழில் தீர்ந்து ஓங்கியது மெய்யடியார் சபை நடுவே எந்தை உனை பாடி மகிழ்ந்தென்புறவே வைத்தருளி செந்தமிழில் வளர்கின்றாய் சிற்றவையில் நடிக்கின்றாய். ஐந்தொழில் வல்லபமோது கொண்டு அவர் பெருகக்கூடிய அளவிற்கு அவருடைய உடம்பிலே அந்த அருள் ஆற்றல் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆக்கி அளித்தல் முதல் ஐந்தொழில் ஐந்தனையும் தேக்கி அமுதொரு நீ செய்யென்றான், தூக்கி எடுத்தான் அணைத்தான் இரவாத தேகம் கொடுத்தான் சிற்றம்பலவன் அப்படின்றார். ஆணை ஆணை அஞ்சலை அஞ்சலை அருளொளி தருகின்றோம், கோண மாநிலத்தவரெல்லாம் நின்னையே குறிகொள்வர், நினக்கேயும் ஆணை அம்பலத்தரசையும் அளித்தனம், வாழ்கனின் மகனே என்று என்னை பெற்றிட எனக்குள் அருள் புரிந்து நின் இன்பு மலர பதம் போற்றினாய் என்கிறார். அதற்கு அடுத்து சித்திவிளாக திருமாலையிலே வள்ளல் பெருமான் அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு செல்லாமல் சித்தி விளாகத்திலே இருக்கின்றார். சித்தி விளாகத்தில் இருக்கின்ற பொழுது, ஏன்னா எதற்காக வள்ளலாரை இறைவன் அனுப்பினாரோ அந்த பணிகள் செய்ய வேண்டும். அது உலக மக்களை திருத்த வேண்டும். என இந்த உலகம் எப்படி இருந்தது என்பது பல்லாயிரம் பாடல்களிலே வள்ளலார் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இல்லையா? ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே, நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர், அவர் வீதியிலே அருள்ஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது, கூவுகின்றேன் உமையே என்று சொல்லுகின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அழைத்து விளையாட வைக்கக்கூடிய நேரத்தில் தருணத்தில் வள்ளல் பெருமான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்.
வள்ளலாரை தேடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பல முறை வந்திருக்கின்றார். அதே ஒரு இடத்திலே சொல்லுவார், பாதி இரவில் எழுந்தருளை பாவியனை எழுப்பி அருஜோதி அடித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது, என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே என்று சொல்லுவார். வள்ளலார் இருக்கின்ற இடத்திலே சென்று எழுப்பி அவருடைய அருள் முழுவதையும் கொடுத்து அனைத்து மரணமிலா பெருவாழ்வு என்ற அந்த சுத்த பிரணவ ஞான தேகத்தை கொடுத்து மகிழ்விக்கின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அத்தருணத்தில் கூட எனக்கு கொடுத்தது மட்டும் போதாது, என்போலி உலகம் பெறுதல் வேண்டுவனே என்று சொன்னவர் வள்ளலார். அதனால்தான் வள்ளல் பெருமான் சத்திய ஞான சபைக்கு செல்லாமல் அவர் பேச்சை யாரும் கேட்காமல் இருந்ததினால் வள்ளல் பெருமான் சித்திவிளாக திருமாளிகையிலே சன்மார்க்க கொடியேற்றி சன்மார்க்க கொடியினுடைய விளக்கத்தையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி சுத்த சன்மார்க்க கொடி இதுதான் என்று பறைசாற்றி சுத்த சன்மார்க்க கொடி ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு சங்கங்களிலும் கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்தேன் என்பார். உலகம் முழுவதும் கோட்டை கொடியாக சன்மார்க்க கொடி பரவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு முதலிலே சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு என்று ஒரு தனியை கொடியை நிறுவினார் மேட்டுக்குப்பம் சித்திவிளாக திருமாளிகையிலே. அந்த கொடியினுடைய விளக்கம் மிக அற்புதமானது, அதை பற்றி பிறகு பேசுவோம். அந்த கொடியை எப்படி இந்த உடம்பிலிருந்து அந்த கொடி கட்டிக்கொண்டது என்பதை மிக தெளிவாக வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த அளவிற்கு சித்திவிளாக திருமாளிகை வள்ளலார் இருக்கக்கூடிய காரணத்தினால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்கே சென்று அவருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தெரிந்து வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆனால்தான் வள்ளல் பெருமான் சித்திவிளாக திருமாளிகளை அங்கே உள்ளே அமர்ந்து இருக்கின்ற பொழுது கடைசியாக சத்திய அறிவிப்பு என்ற ஒரு 4 பாடல்களை வள்ளல் பெருமான் இறுதியாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதிலே முதல் பாடல், ஐயனருள் வருகின்ற தருணம் இது கண்டீர், ஐயமிலை ஐயமிலை ஐயனடி ஆணை, மெய்யனனை ஆட்கொண்ட வித்தகன், சிற்றவையில் விளங்குகின்ற சித்தன், எலாவல்ல ஒரு விமலன், துய்யன் அருட்பெருஞ்சோதி துரிய நடநாதன், சுகாமுதன் என்னுடைய துரை அமர்ந்து இங்கிருக்க, எங்கிருக்க இங்கிருக்க, வையமிசை திருக்கோயில் அலங்கரிமின் விரைந்தே, மணியாலும் பொன்னாலும் மலராலும் ஏந்து என்கிறார். அடுத்தபடியாக தனித்தலைமை பெரும்பதி தந்தை வருகின்ற தருணம் இது, சத்தியங்கான் சகதலத்தீர்க்கேண்மின், இனித்தனரும் கனி போன்ற இன்னமுல் என்னுளம் தித்திக்க, இன்னமுதம் அளித்து என்னை ஏழுலகும் போற்ற, மனித்த உடம்பு இதை அழியாத வாய்மை உடம்பாக்கி, மன்னிய சித்தலாம் செய் வல்லபமும் கொடுத்தே, கனிந்த சிவானந்தம் எனும் பெரும்போகம் தனிலே கழித்திட வைத்திடுகின்ற காலையும் இங்குதுவே. 2வது பாடல். 3வது பாடல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இது நான் சொல்லவில்லை, சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இலைதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பமுறு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எல்லா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருட் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே. 3வது பாடல். 4வது பாடல் ரொம்ப முக்கியமானது. கேட்டார் இல்லையா, ஏன் வள்ளலாருக்கு ஆண்டவர் அங்கே போனார்னு இங்கே தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார், தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன், அறிந்ததிது சத்தியம் சத்தியம் சத்தியமே, மின்சாரும் இடமளவாய் என்மொழி நிந்தனக்கே வெளியாகும் 2 நாழிகை கடந்த போதே. இதை விட என்ன விளக்கம் வேணும்?
என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். 10-15 தினங்கள் சாலைக்கு போகின்ற 10-15 தினங்கள் இருக்கின்றது. பேருபதேசத்தில் அங்கே அட்ரஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு? நான் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாருன்றார். அங்கே போக வேண்டிய ஆண்டவர் எங்கே வராரு? என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து, நிகழ்காலத்தில் சொல்றார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். சத்தியஞான சபைக்குள் வள்ளலாரை அழைத்து அங்கே வள்ளலாருடன் கலக்கக்கூடிய ஆண்டவர் அங்கு செல்லாமல் சித்திவிளாக திருமாளிகளே இருக்கக்கூடிய வள்ளலாரை தேடி வந்து உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார். வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை வெளியே மக்களுக்கு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ள, இன்னும் 1 மணி நேரத்தில் என்னுடைய உடம்பில் கலந்து பிரியாமல் இருப்பார். பிரியாமல்னா நான் வேறு அவர் வேறாக இனி பிரிவதற்கு வாய்ப்பில்லை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னுள் கலந்து விட்டால் இனி பிரிய மாட்டார். இனி ராமலிங்க அடிகள் வள்ளலார் என்ற உருவம் என்பது அங்கே கிடையாது. அங்கே அருட்பெருஞ்சோதி என்ற உருவம் வள்ளலாருடைய உருவத்தோடு கலந்துவிட்ட பிறகு அது அருள் ஒளி உடம்பாக மாற்றம் கொண்டு விடுகிறது. அப்போ அருள் ஒளி உடம்புள்ள வள்ளலார் உருவத்தில் இருக்கிறாரா என்றால் உருவத்தில் இல்லை, அருள் உருவத்தில் இருக்கிறார். மனித தேகத்தில் இல்லை, அருள் தேகத்தில் இருக்கிறார். அதனால தான் வள்ளலார் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வள்ளலார் படத்தை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதனால் என் மேலே வந்து நிறைய பேருக்கு வருத்தம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருடைய உடம்பிலே கலந்துவிட்ட பிறகு வள்ளலாருடைய உடம்பு என்ன உடம்பு? ஒளி உடம்பு. அப்போ ஒளி உடம்பை நீங்கள் உருவமாக வைக்கலாமா என்றால் வைக்கக்கூடாது. இதுதான் சட்டம். இப்படியெல்லாம் வைப்பார்கள் என்று வள்ளலார் நினைத்துதான் அவருடைய உடம்பை, பொன்னான உடம்பை மண்ணாக செய்து கொண்டு கையிலே வந்து வள்ளலாரிடத்திலே அவருடைய உருவத்தை கொடுக்கின்ற பொழுது அந்த உருவத்தை கீழே போட்டு விடுகிறார். அது உடைந்து விடுகிறது. இந்த பொன்னான உடம்பை மண்ணாக ஆக்கிவிட்டாய் என்று அப்பொழுதே வருத்தப்படுகிறார். ஏனென்றால் இந்த மக்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்பது வள்ளலாருக்கு தெரியும். ஆனால் எப்படியாவது சொல்லி திருத்த வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க கொள்கை. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையில் சன்மார்க்கிகள் வள்ளலார் சொல்லியவாறு கடைபிடிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் பற்று வைத்திருக்கிறார்கள், பாசம் வைத்திருக்கிறார்கள், அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லிய கருத்துக்களை என்ன காரணத்திற்காக, என்ன காரியத்திற்காக, எந்தெந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நாம் அது மாதிரி செய்கிறோமா என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ வள்ளலார் வந்து சித்திவிளாக திருமாளிகையில் ஆண்டவரோட கலந்துட்டார். கலந்துட்ட பிறகு என்ன சொல்றாரு? ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நான் உள்ளே போகிறேன், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள், கதவை தாளிட்டு கொள்ளுங்கள், கதவை திறந்து பார்த்தால் ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உள்ளே போய் தாள் போட்டுக்கல, வெளியில் தாள் போட்டுங்கன்னு சொல்கிறார். நான் உள்ளே போகின்றேன், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். அப்படி யாராவது பார்க்க நேர்ந்தில் கதவை திறந்து பார்த்தால் கடவுள் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். அவருடைய அர்த்தம் என்ன? நான் இருப்பேன், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நான் மனித உடம்பில் அல்ல, அருள் உடம்பில் இருக்கிறேன்.
ஒளி உடம்பில் இருக்கிறேன், ஒளி உடம்பு உங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆதலால் ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார் என்று ஒரு அற்புதமான வார்த்தை போடுகிறார். நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? வள்ளலார் சொல்லியது, இன்று வரையில் வடலூரில் தர்மசாலை நிர்வாகமோ இல்லை சன்மார்க்கிகளோ கடைபிடிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக கடைபிடிக்கவில்லை. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன், சத்திய ஞான சபையில் ஆண்டவர் வருவார். சித்தி பெற்ற பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் உடம்பிலே கலந்துவிட்ட பிறகு வடலூர் சத்திய ஞான சபைக்கு வருவார் என்பது நிச்சயம். ஆனால் ஆண்டவர் வருகின்ற வரையில் என்ன நடக்க வேண்டும் அங்கே, அதுதானே முக்கியம். அதனால தான் அங்கே எழுதுகிறார், இங்கே வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் அண்ணன் தம்பி சுற்றம் சூழ அத்தனை பேர்களுக்கு கொடுக்கிற லாபத்தை விட கோடி கோடி பங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு சித்தி விளாகத்திலே எழுதுகிறார், சன்மார்க்க சபையிலும் எழுதுகிறார். இங்கே வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் உங்களுக்கு உற்றார் உணவினர்கள் கொடுப்பதை விட, நண்பர்கள் கொடுப்பதை விட, தெய்வங்கள் கொடுப்பதை விட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய லாபம் கோடி கோடி பங்கு அதிகன்றார். அப்போ நம்ம இதை ரெண்டையும் டேலி பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ வடலூரில் இப்போ நம்ம வள்ளலார் சித்தி பெற்ற பிறகுதான் 6ஆம் திருமுறையை வெளியே வருது. அதுக்கு முன்னாடி 6ஆம் திருமுறை வெளியிடலை. 6ஆம் திருமுறை எழுதுவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் பார்க்கவில்லை. 5 திருமுறை எழுதுகின்ற வரையில் வள்ளலார் நூல் எழுதுவதை பார்த்திருக்கிறார்கள். இது சித்தி விளாக திருமாளிகள் தான் வள்ளலார் 6ஆம் திருமுறை எழுதுகிறார். இது வள்ளலார் எழுதினாரா ஆண்டவர் எழுதினாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கே வந்து வள்ளலார் என்ன சொல்கிறாரு, சித்தி விளாக திருமாளிகை விளக்கை எடுத்து வெளிப்புறத்தில் வைத்து ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவனை செய்து ஞான அருகில் உள்ள 28 பாடல்களில் கண்டுள்ளபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள்னு தெளிவுபடுத்துகிறார். நம்ம இதுவரையில் அதை கடைபிடிச்சிருக்கிறோமா சிந்திக்க வேண்டும். 6000 பாடல்களில் ஞான சபையில் இருக்கக்கூடிய ஞான சரியில் என்ற 20 பாடல்களை மட்டும் அட்ரஸ் பண்ணுறாரு. ஆண்டவரை எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது அந்த 28 பாடல்களே அடங்கியிருக்கிறது. முதல் பாடலே அற்புதமான பாடல். ஆண்டவரை எப்படி நினைக்க வேண்டும், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றுதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. தெளிவு. நம்ம என்ன நினைக்கணும்னு தெரியல, என்ன உணரணும்னு தெரியல, ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று உணர்ந்துருக்கோம். உலகியல் வாழ்க்கையில் உருண்டுகிட்டே சன்மார்க்கத்திலும் இருக்கிறோம். உலகியல் வாழ்க்கை உருள வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ உண்மையான அன்பு, உண்மை இரக்கம், உண்மை கருணை என்று சொல்றாரு. உண்மை அன்பு, உண்மை இரக்கம், உண்மை கருணை உள்ளவர்களால் மட்டும்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உணர முடியும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ளுவார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்போ இன்னொன்று, வடலூரில் ஜோதி தரிசனம் வள்ளலார் காட்ட சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பொறுத்தளவில் இல்லை. இங்கே வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களானால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். எந்த நேரம் வேணாலும் வரலாம், ஜோதி தரிசனத்தை காணலாம். இதுக்கு உதாரணம் வள்ளலார் சொல்லுவார், காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு காலம் கருதுவதேன். இறைவன் காலம் கடந்தவன். காலம் கடந்த கடவுளை காண்பதற்கு நீ எதுக்கு கால நேரம் வைத்திருக்கின்றாய்? அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை காண்பதற்கு தொடங்கு நாள் நல்லதென்றோ? நீ இந்த நேரம் நல்லது அந்த நேரம் நல்லதுன்னு சொல்றதுக்கு ஆறு வகுத்து கொடுத்த நேரம். இறைவன் நேரத்தை பற்றி நீ யார் கணக்கிடுவதற்கு?
அதே மாதிரி மனுமுறை கண்ட வாசகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ. ஆலய கதவை அடைத்து வைப்பது ஒரு பெரிய பாவச் செயல் என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகிறார் வள்ளலார். வடலூர் சத்திய ஞான சபை எந்த நேரமும் திறந்திருக்க வேண்டும். சத்திய ஞான சபையிலே அந்த சிங்காதன மேடை என்று இருக்கிறது, அந்த மேடையிலே ஒளி எந்த நேரமும் எரிந்து கொண்டு தீப ஒளி வீசிக்கொண்டிருக்க வேண்டும். எந்நாட்டில் உள்ளவர்களும் வந்து அங்கே தரிசிக்க வேண்டும். அதற்கு காலம் நேரம் என்பது தேவையில்லை. இப்பொழுது நாம் சைவம் சமயம் சார்ந்த முருக பக்தர்களைப் போல தைப்பூசத்தை ஒரு பெரிய விசேஷமாகவும், மாதபூசத்தை ஒரு விசேஷமாகவும், தினசரி மதியம் 11:30 மணிக்கும் மாலை 7:30 மணிக்கும் அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னுடைய கருத்தில் புகுந்தளவு எனக்கு ஆண்டவர் அறிவுறுத்திய வரையில் எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. வள்ளலார் கருத்துப்படி பார்த்தால், அதனால்தான் வள்ளலார் சொல்வார், ஞான சரிகளை என்ன சொல்றது, நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்லியது. இந்த சபை ஆண்டவர் சொல்லி கட்டியது, என்னுடைய விருப்பத்திற்கு நான் கட்டவில்லை. இந்த உலக மக்களுக்கு கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும், புரிந்து கொள்வதற்கும், கடவுள் ஒருவரே என்று தெரிந்து கொள்வதற்குமாக கட்டப்பட்டதுதான் சத்திய ஞான சபை. அந்த சத்திய ஞான சபையிலே கடவுள் மனித உருவிலே இல்லை, ஒளி உருவிலே இருக்கிறார் என்ற உண்மையை மக்களுக்கு காட்டுவதற்காக கட்டப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டதுதான் சத்திய ஞான சபை. அந்த சபையிலே யார் வீற்றிருக்கின்றார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வீற்றிருக்கின்றார். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்ப்பதற்கு நேரம் காலம் தேவையில்லை. அங்கே எண்கோண வடிவமாக கட்டப்பட்டிருக்கிறது. 8 கதவுகளும் திறந்திருக்க வேண்டும். எப்பொழுது 8 கதவுகள் திறந்து எங்கிருந்து பார்த்தாலும் ஜோதி தரிசனத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எண்கோண வடிவமாக கட்டினார் சத்திய ஞான சபை. அதை சுற்றி அங்கே ஒரு வளையம் போட்டிருந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், இரும்பு சங்கிலி. அந்த இரும்பு சங்கிலி சத்திய ஞான சபையை சுற்றி இடைவிடாது கோர்த்து அதை கட்டப்பட்டது. ஆனால் சத்திய ஞான சபையை திருப்பணி செய்கின்ற பொழுது முன்புறத்தை நீட்டி, அதை நீட்டுவதற்கு வேண்டிய கட்டடம் எழுப்ப வேண்டும் என்பதற்காக, அந்த சங்கிலி தடையாக இருக்கிறது என்பதற்காக சங்கிலியை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த சங்கிலி சத்திய ஞான சபை சுற்றி இருக்க வேண்டும். அந்த சங்கிலிக்கு உள்ளதான் மக்கள் உள்ளே பிரவேசிக்க கூடாது. புலால் உண்பவர்கள் சத்திய ஞான சபைக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்பதற்கு அந்த வளையம்தான் அத்தாரிட்டி. ஆனால் இன்று அந்த சபை சங்கிலி இரண்டாக துண்டிக்கப்பட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி முன்னாடி கட்டடத்தை கட்டிட்டாங்க. இதெல்லாம் கேட்டால் நம் மீது கொஞ்சம் பிரச்சனைகள் எழுகிறது, வருத்தப்படுகின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். இவருக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்கின்றார்கள். எல்லாமே அருட்பாவல ஆதாரம் இருக்கிறது. அங்கே சத்திய தர்மசாலை ஏழைகளுடைய பசியை போக்குவதற்காக கட்டப்பட்டது. இங்கே சத்திய ஞான சபை உலகில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து வழிபட வேண்டும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை என்பது உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு, பாராட்டக்கூடிய அளவிற்கு, வழிபடக்கூடிய அளவிற்கு தோற்றுவிக்கப்பட்ட சத்திய ஞான சபை இன்று வேறு விதமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்பொழுது மாற்ற வேண்டும்? மாறும், நிச்சயமாக மாறும். எப்பொழுது அருளாளர்கள் தோன்றுகிறார்களோ, சன்மார்க்கத்தில் எப்பொழுது மரணமிலா பெருவாழ் வாழக்கூடிய ஒரு அற்புதமான சித்தி வெளிப்படுகிறதோ, அப்பொழுது அவர் சொல்லுவதை எல்லோரும் கேட்பார்கள். அப்பொழுது எல்லாமே நிச்சயமாக நடைபெறும். இதற்கு வள்ளலார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாரை முதலில் கொண்டு வருவது? யார் மரணமிலா பெருவாழ்வை பெற்று இந்த உலக மக்களுக்கு உண்மை எடுத்துரைப்பது? அதற்கு வள்ளலாருக்கு பிறகு ஒரு அத்தாரிட்டி தேவை. அதனால்தான் வள்ளலார் என்போல் உலகம் பெறுதல் வேண்டுமென என்னார்.
நாம் நன்றி சிந்திக்க வேண்டும். நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோமா என்றால் வள்ளலார் சொன்ன ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கல. ஜாதி சமயம் சார்ந்த ஒழுக்கத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். வள்ளலார் சொன்ன சுத்த சன்மார்க்க ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இனிமேலாவது இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காமல் சுத்த சன்மார்க்க கொள்கைகளை கடைபிடித்து மேலேற வேண்டியது ஒவ்வொரு மனித ஆன்மாவுக்கும் இறைவன் கட்டளை. அதனால்தான் வள்ளலார் சொன்னார், இது நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே. வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம்பெருமான் வரவெதிர்கொண்டு அவனருளால் வரங்களெல்லாம் பெறவே. தேனுரைக்க உலமினிக்க எடுகின்றேன், நீ பெறலாம் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீ பெறலாம் அடைதல் குறித்தே. ஏனென்றால் எனக்கு கிடைத்த லாபத்தை நான் பெற்றுக்கொண்டு ஓடி போகவில்லை. மனித தேகமெடுத்த அத்தனை ஆன்மாக்களும் ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்ற கொள்கையை இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனால் வருவிக்க உற்றவன் நான். அதனால் உங்களை சாதாரணமாக விட்டுவிட்டு சென்று விட மாட்டேன். நான் மற்றவர்களை போல சொர்க்கம், கைலாசம், வைகுண்டம், முக்தி என்ற இடத்திற்கு செல்லவில்லை. நான் இங்கேதான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் சுத்த சன்மார்க்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கங்கு இருக்கக்கூடியவர்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். இப்போ மலேசியா நாட்டில் பார்த்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் சன்மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் உலக நாடுகளெல்லாம் சன்மார்க்கம் தழைத்தோங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் காலம், நேரம், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் வள்ளலார் சொல்லுகிறார்கள், எல்லா உலகமும் என் உலகமாயின, எல்லா உயிர்களும் என் உயிராயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தையாயின, எல்லா போகமும் என் போகமாயின, எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லாம் வல்ல சிற்றம்பலத்தின் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்து உள்ளாரே. என் உள்ளத்தில் இருக்கிறார். அதனால்தான் வள்ளலார் மிக சொல்லுவார்கள், பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் எனை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றானோ, எற்றே அடியேன் செய்ததவம் யாரே புரிந்தார், இன்னமுதும் துற்றே உலகி நீ விரலாம் வாழ்க வாழ்க துணிவற்றே. இந்த உலக மக்களை இனி திருத்துவதற்காகத்தான் நான் இருக்கிறேனே தவிர நான் அருளை பெற்று இங்கிருந்து உங்களை விட்டு சென்று விடுவேன் என்று நினைக்காதீர்கள். அதனால்தான் வள்ளலார் சொல்லுகின்றார்கள், பிச்சுலக மெச்ச பிதற்றி நின்ற பேதையனேன், இச்சேலாம் எய்த இசைந்தருளி செய்தனையே, அச்சமெல்லாம் தீர்ந்தேன் அருளமுதம் உண்கின்றேன், நிச்சலும் பேரானந்த நித்திரை செய்கின்றேனே என்கின்றார். உலக மக்களை திருத்துவதற்காக வள்ளல் பெருமான் இடைவிடாது நம்மை திருத்துவதற்காக இறைவனிடத்திலே முற்றுகையிட்டு அவருடைய அருளை பெற்று உலக மக்களை தட்டி எழுப்பிக் கொண்டு சன்மார்க்கத்துக்கு வரவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உலக மக்களை பார்த்து வள்ளலார் சொல்லுங்கள், கூட்டி வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்னென்ன? வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. நீ எங்கே போனாலும் நல்ல வரம் கிடைக்காது. வடலூருக்கு வந்தால் மட்டும்தான் நல்ல வரம். மற்ற இடங்களுக்கு போனால் கெட்ட வரம்னு அது சொல்லாமல் சொல்கிறார். ஆனால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. நல்ல வர வேண்டும் என்றால் அதுதான் ஆன்ம லாபம் பெறக்கூடிய இடம். ஆன்ம லாபத்திலே இருக்கக்கூடியது 3 விதமான லாபம்: இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம். இந்த 3 லாபத்தையும் பெறக்கூடிய ஒரே ஒரு இடம் வடலூர் பெருவெளி சித்திவிளாக திருமாளிகை. ஆண்டவன் கலந்த இடம் சித்திவிளாக திருமாளிகை. ஆண்டவர் அருள்வாளிக்கக்கூடிய இடம் வடலூர் சத்திய ஞான சபை.
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருக்கிறாரா அங்கிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. வள்ளலார் எங்கும் இருப்பார். அதுதான் எல்லா உடம்பிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன். அப்படி என்றால் எல்லா இடங்களிலும் வள்ளலார் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். ஆனால் இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கார். நீங்கள் உக்காந்த இடத்துலையே சிற்றவையின் கண் மனத்தை செலுத்திட்டீங்கன்னா அங்கே வந்துடுவார். அதனால் மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடும்னு. நீங்கள் அப்பாரம் பார்த்துக்கலாம்னு நினச்சிடாதீங்க. எந்த நேரமும் இறைவன் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் இயக்கவில்லை என்றால் நாம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கார். இப்போ அவர் இயக்கமில்லை என்றால் நாம் இயங்க முடியாது, பேச முடியாது, பாட முடியாது, இப்படி உங்களிடத்திலே பார்க்க முடியாது, உரையாட முடியாது. அதனால்தான் என்னுள் இருந்து இசைக்கின்றான். மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். என்னுள் இருந்து இசைக்கின்றான், இதை கேண்மின் நீவீர். தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்தியவாழ் வலிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் எந்த நேரத்தில் எங்கே வேண்டுமானால் வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அதனால் இந்த இடத்துல இருப்பார், அந்த இடத்துல இருப்பார். நீங்கள் மேட்டுக்குப்பமா வடலூரா இல்லை வேறு எங்கே போனால் கடவுள் கிடைப்பார்ன்றதெல்லாம் நீங்கள் அந்த சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். ஆனால் இது நமக்கு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சத்திய ஞான சபையில் புக வேண்டிய ஒரு காட்சி. அந்த காட்சி சித்து விழாக்கள் நடைபெற்றது. ஏனென்றால் இங்கே சொன்னவர்கள் வள்ளலார் சொல்லியவாறு இங்கே யாரும் செயல்படவில்லை. அப்படி செயல்பட்டிருந்தால் வள்ளல் பெருமான் சித்தி விழாக திருமாளிகையில் இருந்து சத்திய ஞான சபைக்குள் அவர் உள்ளே போகணும், ஆண்டவர் அங்கே உள்ளே வரணும். இது நடந்திருக்கணும். இதான் இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய ஆணை, வள்ளலார் சொல்லிய உண்மை விளக்கம். ஆனால் அது நடைபெறவில்லை. ஆதலால் கடவுள் எங்கும் செல்லவில்லை. சத்திய ஞான சபைக்கு செல்ல வேண்டிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்தி விழாக திருமாலைக்கு சென்று இருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ எங்க இருக்கிறார்னா எல்லா இடத்திலும் இருக்கிறார். அது சிறப்பு எது என்றால் வடலூர் சத்திய ஞான சபை சித்தி விழாக திருமாளிகை ஸ்பெஷல். நம்ம வீட்டில் இருக்கிறார், நம்ம உடம்பில் இருக்கார், சிறப்பு. அதனால தான் வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு இயற்கை விளக்கம்னு அதுக்கு பெயர் போட்டார். இயற்கை உண்மை என்பது வேறு, இயற்கை விளக்கம் என்பது வேறு. வள்ளலார் 3 தகுதிகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இது 3ம் கலந்தது தான் அருள். இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இந்த 3ம் கலந்தால்தான் சுத்த பிரணவ ஞானதேகம் என்று அதற்கு பெயர். ஆனால் வள்ளலார் போய் எங்கும் நிறைந்த வள்ளலார் சத்திய ஞான சபையில் இயற்கை விளக்கமாக வீற்றிருக்கின்றார். ஆனால் நீங்கள் அங்கே வந்து தரிசிக்க பெற வேண்டும். காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். இப்படி ஆகிவிட்டதே, என்ன செய்வது என்ற வருத்தம் வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். காலம் நேரம் சூழ்நிலை அதற்குண்டான தகுதியான ஆட்கள் வருகின்ற பொழுது எல்லாமே மாற்றம் ஏற்படும். வடலூர் உலகம் முழுவதும் வந்து தரிசிக்கக்கூடிய இடமாக, வழிபடக்கூடிய இடமாக, உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக வடலூர் மாறும் என்பதை கூறிக்கொண்டு, ஆனால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வள்ளலார் சொல்லிய சுத்த சன்மார்க்க அருட்புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய 4 ஒழுக்கங்களை மட்டும் கடைபிடியுங்கள் போதும். தெரிவிக்க வேண்டியதை எல்லாம் ஆண்டவர் தெரிவிப்பார். கற்க வேண்டியதையெல்லாம் கற்றுக் கொடுப்பார். புரிய வைக்க வேண்டியதையெல்லாம் புரிய வைப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த தலைப்பில் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உடன் கலந்து
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு வள்ளலார் வேறு என்ற பிரிவினை இல்லாமல் இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருட்பெருஞ்சோதி ஒளியாக இருக்கின்றார். ஒளியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஒளியிலே வள்ளலார் இருக்கின்றார். ஆனால் வள்ளலார் படத்தை நீங்கள் வைத்து வழிபடுவதால் அது ஒரு மரியாதை தானே தவிர அதில் வள்ளலார் இல்லை. ஒளியில் வள்ளலார் இருக்கிறார், அருட்பெருஞ்சோதியில் வள்ளலார் இருக்கிறார். வள்ளலாருடைய உருவத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறார் என்றால் இல்லை, அது படம். ஆனால்தான் வள்ளலார் உயிருள்ள ஜீவர்கள் எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் உயிருள்ளதை நீங்கள் என்ன பண்ணணும்? கருணை வடிவமாக பார்த்து அதற்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொன்னார். உயிருள்ள ஜீவர்கள் அத்தனை பேரும் கடவுள் இருக்கும் ஆலயங்களாக பாவித்து அந்த ஆலயங்கள் பழுதடைகின்ற பொழுது அந்த பழுதை போக்குவதுதான் ஜீவகாருண்யம். ஆனால்தான் எல்லா உயிரும் என் உயிராயின என்று சொன்னார். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உவக்கன்றார் யாவர் அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கேவல் புரிந்திடை என் சிந்தை மிக விளைந்ததால் என்று சொன்னார். எப்போ எல்லா உயிரையும் ஒன்றென்று நினைக்கக்கூடியவன் எவனோ அவன்தான் இறைவனுடைய அருளை பெறக்கூடிய தகுதி உடையவன் என்று சொன்னார். இங்கே அந்த பாட்டை நீங்கள் அழுத்தமாக 10-100 தடவை படிக்கணும். எத்துணையும் வேதமுறாது, கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும், மனித உயிரை மட்டும் நீ நினைக்கிறதில்ல, இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் எது எதுவோ அத்தனையும் எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கென்றார் யாவர் அவருளம்தான். ஸ்ட்ராங் பண்ணுறாருங்க. அவருளம்தான் என்ன நடக்குதா? சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே நடம்புரிகின்றார்? எல்லா உயிரையும் ஒன்றென்று நினைத்த அந்த உயிர்களுக்கு வரக்கூடிய உபகாரத்தை நினைத்து உருகுகின்றவர் எவரோ அவருடைய உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலை பெற்றிருப்பார். அந்த வித்தகர்தம், அந்த வித்தை தெரிஞ்சவன், அதனால் வித்தகன்றார் அது பேர். அந்த வித்தை தெரிந்தவன், அந்த அனுபவத்தை உணர்ந்தவன், அந்த செய்தியை உணர்ந்தவன், அந்த உளவை உணர்ந்தவன் எவனோ அவனே அவனுடைய உள்ளத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் நீக்கமற நிறைந்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வேண்டும் நேரம் காலம் கிடைக்கின்ற பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நான் 2 வாரமாக போன வாரம் கேட்ட கேள்விக்கு பதிலாக இந்த வாரம் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த கேள்வி இடவில்லை என்றால் இன்று நான் உங்களிடத்திலே தொடர்பு கொண்டு இருக்க மாட்டேன். வேறு பணிகள் எனக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த வாரம் உங்களிடத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையை கொடுத்து விட்டதினால் உங்களிடத்திலே என்று உரையாடக்கூடிய வாய்ப்பை நல்கிய எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் வேண்டுதலையும் தெரிவித்து, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்கள் எல்லா உயிர்களுக்கும் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் கொடுத்து என்றும் அழியாத வாழக்கூடிய அருளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும். நல்லதையா, நிறைய பொருள் மிகுந்த உரையை கொடுத்தீங்க. உரைநடை பகுதியிலிருந்தும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது சாலச் சிறந்தது. அதாவது நிறைமொழி மாந்தர் பெருமை நினைத்து மறைமொழி காட்டிவிடும். அதாவது நீங்கள் நன்மார்க்கத்தில் இந்த பதிவை கொடுத்ததே, நீங்கள் இந்த போராட்டங்களை சொல்லும் பொழுதே மனம் நெகிழ்கிறது. ஏன்னா நிறைய போராட்டத்தை நடத்திதான் முன்பு சித்திவராக ஞான சபையில சிவலிங்க வழிபாடே இருந்ததாகவே நான் அறிகிறேன். சித்தகர்லாம் அதை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா சன்மார்க்க அன்பர்கள் உங்களை போன்று
வள்ளலார் தாசன் ஐயா போன்று இருக்க பெரியவர்கள்லாம் ரொம்ப போராட்டத்துல இந்த பணியை செய்து, அதாவது ஐயா ஒரு செகண்ட், அதாவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வள்ளலாருடைய கொள்கைக்கு வந்துவிட்ட பிறகு நான் வடலூர் சென்று ஒன்றொன்றையும் பார்க்கின்ற பொழுது அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. சத்தியஞான சபையில் சிவலிங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை நான் பார்த்து பல முறை சபேசன்றவர் தான் இப்போ இருக்கிறவர் அவர்கிட்ட தான் சொன்னேன். அதாவது இப்போ அவர் வெளியில் போயிட்டார். பல முறை சொல்லி அவர் கேட்கலை. ஐயா, உங்களுக்கு வள்ளலார் 72 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காரு, 12 வயதுக்கு உள்ளப்பட்டவர்கள் தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் திருமணமாகி இல்லறம் நடத்தி கொண்டிருப்பவர், நீங்கள் உள்ளே சென்று இப்படி செய்வது தவறு, இதை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையே நீங்கள் வெளியே வந்து விடுங்கள், வேறொருவரை உள்ளே அனுப்பலாம் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு சில காரணங்களை சொன்னார். அந்த காரணங்களுக்கு நான் சில விளக்கங்களை சொன்னேன். அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அதாவது தினசரி வழிபாடு அன்றைக்கு நான் சென்று என்னுடன் வேறொரு அன்பரை துணைக்கு அழைத்து அவரை வழிபாடு முடித்து வெளியே வருகின்ற பொழுது, நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள், நான் சாவியை பிடுங்கிக் கொள்கிறேன், இதற்கு ஒரு மாற்று ஆளை உள்ளே அனுப்பிவிடலாம் என்று சொல்லி ஒரு பிரச்சனை நடைபெற்றது. அதே மாதிரி நடந்தது. அந்த ஞான சபை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வராண்டாவில் நான் அவரும் உருள்றோம். அவர் சாவியை நான் பிடுங்க, அவர் விடாமல் எப்படியே சாவியை பிடுங்கி கொண்டு நான் தர்மசாலைக்கு போயிட்டேன். இவர் ஒரே ஓவராக சத்தம் போட்டார், பயங்கரமான சத்தம். ஐயோ ஐயோ என்னை அடிக்கிறாங்கன்னு சொன்னோடனே வடலூர் மக்கள்லாம் என்னை துரத்திக்கிட்டு கட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. இவர் என்ன பண்ணார், சபையில் 2 பக்கம் அந்த 3 கதவையும் சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டார். அவள் சாலைக்கு நான் போயிட்டு சாலைக்கு போனோடனே இப்போ இருக்கிற தர்மசாலை கிடையாது. அப்போ ஓட்டு கட்டடம் அதெல்லாம் அப்போ ஒழுதுகிட்டு இருந்தது. அதை ஒரு புதிய கட்டடமாக கூட கட்டலை, மாற்றலை. அப்படி இருந்த இடத்துல அந்த இடத்துல அப்போ அறநிலைத்துறை அமைச்சர் வீரப்பன் மந்திரி. அப்போ அவர்கிட்ட செய்தி போயிடுச்சு. டிஎஃப்சி, கலெக்டரு, கமிஷனர் எல்லாருக்கும் செய்தி போயிடுச்சு. என்னை உள்ள கதவை சாத்தி உள்ளே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் தர்மசாலையில் சத்தியஞான சபையில் அவர் உள்ளே இருக்கார். இங்கே ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போ வெளியே ஒரு பெரிய தென்னை இருக்கும் தர்மசாலைக்கு முன்னாடி. அங்கே எல்லாம் உக்காந்துட்டாங்க. நான் உள்ளே இருக்கேன். அப்போ நான் போலீஸு, டிஎஸ்பி அவங்கவுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இதுக்கு ஒரு பலவிதம் அதுக்கு முன்னாடி நான் போராட்டம் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. மாற்று கருத்து வேணும், வள்ளலார் கருத்து பிரகாரம் இங்கே நடைபெறலை, அதனால் இதை மாற்ற வேணும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அங்கங்கே சொற்பொழிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய ஊர்நடிகள், துறவியார், பழசண்முகனார், இன்னும் பல அன்பர்களுக்கெல்லாம் தெரியும் நான் செய்யக்கூடிய காரியங்கள். அதெல்லாம் பார்த்து அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே அங்கேருந்து ஆள்கள் நேரத்தை பயன்படுத்தி நம்ம மாற்றி விடலாம் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சமாதானத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ 72 வயதுக்கு மேலே உள்ளவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள், சபைக்கு அனுப்பிச்சிடலாம், இப்போ இருந்து வழிபாட்டை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டார். கமிஷனரும் சொல்லிட்டார். எந்த அறநிலையத்துறை மினிஸ்டர்கிட்டேருந்து வந்துருச்சு. ஏன்னா அவர் வள்ளலார் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவர். அப்புறம் எல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டு இருப்பாடு. அங்கே இருக்கிறவங்கள கேட்டால் ஒருத்தர் கூட உள்ளே போகிறதுக்கு தயாராக இல்லை. 72 வயசுக்கு மேலே உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு யாரும் உள்ளே போகலை. ஆனால் உள்ளே அவர் சத்தியஞான சபையில் சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காரு. அவர் உள்ளே என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரா இல்லையா இன்னும் ஒன்றுமே தெரியல. டைம் ஆகிடுச்சு, 7:30 மணிக்கு வழிபாடு. அதனால் உடனே என்ன பண்ணிட்டாரு, கமிஷனர் அந்த ஆள் உள்ளே இருக்கிறான், என்ன பண்ணான்னு தெரியல, சரி ஏதோ ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல வழிபாட்டை நிற்கக்கூடாது, வழிபாடு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அந்த ஆள் உள்ளே உட்காந்துருக்கான். அப்படியே மறுபடியும் சாவியை கொடுத்து மறுபடியும் அந்த ஆளை வழிபாடு செய்ய வச்சுது. அதுக்கு பிறகு 2-3 வருஷம் கழித்து சட்டப்படி கேஸ் போட்டு அதுக்கப்புறம் அவரை வெளியே தள்ளிட்டு இப்போ வேற ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இப்படிலாம் அப்போ போராட்டங்கள் நடந்தது. தர்மசாலை கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்து எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினேன் நான், அன்பர்களை கூட்டிகிட்டு போய். தைப்பூச அன்னைக்கு அந்த போராட்டம் நடந்தது. அப்போ அதே வடலூர் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. 6 மணி வரையும் உண்ணாவிரதம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருந்தோம். அதற்கு பிறகு தான் தர்மசாலை கட்டடம் கட்டினது. அந்த கட்டடம் கட்டுறதுக்கு முதல் நிதி நான் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்கிற தர்மசாலை கட்டினது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ எனக்கு இளம் வயசு, துணிச்சலாக பயங்கரமான போராட்டம். வடலூர்னா ஈரோடு கதிர்வேல் வந்தானே பயப்படுற அளவுக்கு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும்.
அப்படியெல்லாம் பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று சன்மார்க்கத்தை விதைத்து இன்று மக்கள் எல்லோரும் சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வந்திருப்பது பெரிய பெரிய விஷயம். அதெல்லாம் நான் என்னை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் அது ஆரம்பத்தினால சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்கள். சொல்வதற்கு வார்த்தை இல்லையா. நிச்சயமாக தலைவணங்கு. ஆக இந்த புலனக்குழு சமரச சுத்த சிவ சன்மார்க்க புலனக்குழு இதை வைக்கும் போது கூட நம்ம அன்பர்கள் கேட்டாங்க. அப்ப நான் ஒரு கருத்தா சொன்னேன், இது பெருமான் இந்த பேரை கொடுத்திருக்காரு, புக்கில் இருக்கு, நம்ம வைப்போம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உங்க விளக்கம் கிடைத்த மாத்திரத்துல எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும். சமரச சுத்த சிவ சன்மார்க்கம் சுங்கப்பட்டாணி நம்ம இடம், சுங்கப்பட்டாணி சங்கம் அப்படி வச்சுக்கலாமே. ஒரு பேர் இருக்கட்டும் முன்னுக்கு, அப்புறம் நம்ம அதை வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஏன் சிந்திக்கல? அதான் சிந்தனை சிந்தனை வேதங்களும் புத்தகங்களாக இருக்கு, அதை கொண்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? இதை எனக்கு தெரியல. ஐயா பேசிய கருத்துக்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பிய சதீஷன் முதல்ல தொடங்கி பேசலாம். அடுத்த அன்பர்கள் ஒருவராக பேசலாம். நன்றி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கடந்த வாரம் நான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். ஐயா அது மிக நீண்ட அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. இது ஆரம்ப காலத்துல இருந்து எனக்குள்ள ஒரு கேள்வியா தான் இருந்துகிட்டு இருந்தது. ஏன்னா ஐயா இங்க கட்டிட்டு ஒரு வேலை இங்க ஐயா சொன்ன அது இது என் எண்ணத்திலயும் உதித்தது. ஆனா இப்படி அருமையாக கட்டிட்டு ஐயா அங்கதானே கடைசி நேரத்துல ஒளியா ஆயிருக்கணும். அது ஏன் சித்தி வளாகத்துல போனாரு. அப்ப ஐயா சொன்ன மாரி நண்பர்கள் சரியான அந்த முறையை நெறிமுறையை கடைபிடிக்கல. சோ அந்த ஒரு சூழல் தான் என்ன செஞ்சிருக்காரு ஐயா தனித்து கொண்டு அங்க சித்தி வளாக திருமாலையில போயிட்டு இறைவனோட ஒன்றரை கலந்திருக்காரு. இது எண்ணத்திலேயே ஓடிக்கிட்டு தான் ஐயா இன்னைக்கு அது தொடர்பான ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஐயாவோட விளக்கமானது என்ன என்ன சொல்ற என்னோட தெளிவு அப்படியே தெளிவாக்கியது என்று சொல்லலாம். ஐயா நன்றி ஐயா உங்களுடைய அருமையான விளக்கத்துக்கு. இது நான் உங்களுக்கு பணிகிறேன் ஐயா. இந்த விளக்கம் எனக்குமே ஒரு அற்புதமான விளக்கமாக அமைகிறது ஐயா. அடுத்து அப்ப கடைசியா நானே மனதை தேத்திக்குவேன். ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலயும் தானே இருப்பாரு. அப்ப ஐயா சொன்ன மாரி அப்ப அங்க இங்க நம்ம சொல்றதோட அப்ப எல்லா உடலிலும் ஐயா அதே சொல்லியிருக்காருல்ல அந்த பாடல்ல, இது எல்லா உடலிலும் நான் புகுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. சோ அப்ப அந்த அருள் விளக்கும் போது ஐயா கடந்த வார்த்தை சொல்றீங்க, அந்த அருளை நம்ம பெற்றுக்கலாம். அருள் விளக்கம், அருள் கிடைக்கும் போதுதான் இறைவனுடைய அந்த விளக்கமானது நமக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சோ அப்ப உயிர் இரக்கம், அந்த உயிர் இரக்கம் தான் இந்த அருளை பெறுகிறது என்று கடந்த வாரத்துல தெளிவா சொல்லியிருந்தீங்க. இந்த 2 வாரத்துல நீங்க சொன்ன விளக்கமானது ரொம்ப அற்புதமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறியா. உங்களை அடுத்தடுத்து உங்களுடைய இந்த உரையும் கேட்க நான் ஆவலா இருக்கேன். தன்னதாசை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தொடர்ந்து நமது சன்மார்க்க சங்கத்தின் மூத்தவர்கள் இருக்காங்க, ஆலோசகர்கள். ஐயா சுப்பிரமணிய ஐயா பேசுங்க. அடுத்து ராஜாராம் சார் பேசுங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதியா. ஐயா பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை மிக அருமையாக தெளிவுபடுத்தியிருக்கீங்கய்யா. ரொம்ப சிறப்புயா, ரொம்ப சிறப்பித்த ஒரு விளக்கம். நீங்க அந்த மாதிரி பாடுபட்டு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியத்தக்க ஒரு ஒன்றுயா. நீங்க பெரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமியா, எந்த அளவுக்கு நீங்க அதுல பெரிய உந்துதல் கொடுத்து போராடி இருக்கீங்க. பார்க்கும்போது பெருமான் சொன்னதை யாரும் கடைபிடிக்காம பெருமான் சித்தி வளாகம் சென்று அங்க நிலை பெற்றாரு. ரொம்ப சிறப்பியா, ரொம்ப ரொம்ப உணர முடியுது. அதாவது அருள் என்பது ஒளியாக விளங்குவது, அதுவே அருட்பெருஞ்சோதி இறைவனாக வள்ளல் பெருந்தகை விளைவு கொள்றாருயா. ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதையா. மிக்க நன்றிங்கய்யா உங்களோட உரைக்கு. நன்றிங்க. நன்றி ஐயா. தொடர்ந்து ராஜாராம் சார்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் துணையால் அன்பு மிகுதியால் கருணை மேலோங்கும் பண்பு நிறைந்த அளவில் தயவு பூர்ணத்துவம் அடைந்த நிலையில் ஈரோடு ஆன்மீக நேய ஐயா கதிர்வேல் அவர்களின் விளக்க உரை தெளிவாக விளங்கும் வகையில் அமைந்திருந்தது. உயிருக்கு உயிராக இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளி விளங்கும் இடத்தை நன்முறை விளக்கி சொன்னார்கள். நன்றி. நினைவுக்கும் அறிவுக்கும் எட்டாத இடத்தில் இருந்தே எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கும் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கும் இடத்தை பக்குவமாக அழகாக விளக்கி சொன்னீர்கள். நன்றி. வடலூர் ஞான சபை சித்தி வளாகம் 2 தளங்களின் பெருமைகளையும் அழகாக அம்சமாக அனைவரும் கவரும் வகையில் சொன்னீர்கள். நன்றி. ஐயா தங்களுடைய விளக்க உரையை செவிமடுத்த பின் ஓர் உயிர் ஓட்டம் என்னுள் ஊடுருவி எல்லா இடத்திலும் பரவி நிறைந்து உணர முடிகிறது. நன்றி. உடலுக்கும் வடலூருக்கும் செல்லாமல் அந்த இறை உணர்வு மேலோங்கி நிற்கும் இந்த உணர்விற்கு வித்திட்டவர் ஐயா நீங்கள்தான். நன்றி. காலையில் கதிரவனின் ஒளியால் புவி ஒளி பெறுகிறது. காலையில் கதிர்வேல் ஐயாவின் இறை உரையால் புத்தெழுச்சி அடைகிறது. கம்பம் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் இங்கு கதிர்வேல் ஐயா சமய உரை செவிமடுக்க நாடி நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறுகிறது. கட்டு பணம் இருந்தால் வரும் மகிழ்ச்சி சில காலம். கட்டு பணம் இருந்தால் வரும் மகிழ்ச்சி சில காலம். கதிர்வேல் ஐயா உரை மழையின் நினைந்தால் என்றும் குதூகலம் சிறக்கும் ஐயா. ஈரோடு என்ற சொல் கேட்டவுடன் ஈடில்லா உவகையில் மனம் ஆர்ப்பரிக்கிறது ஐயா. ஈரோடு என்ற சொல் கேட்டவுடன் ஈடில்லா உவகையில் மனம் ஆர்ப்பரிக்கிறது. ஈரோடுடன் வேல் சேர்த்தால் சென்னி, மருதமலை, திருத்தணி பல தலங்கள் வரிசைப்படி முன் நிற்கிறது ஐயா. ஈண்டு அதை பகருவதற்கு பக்குவம் போதாது எனக்கு ஐயா. ஈரம் காயாமல் கொண்ட ஐயா அவர்களின் உரையில் என்றுமே ஈரம் அதிகம் உள்ளது ஐயா. வாழ்க. பருவம் பார்த்து பூத்தது மலர் கொத்து ஐயா பாடல் விளக்க உரை. பக்குவமாக பறித்து அழகாக மாலை தொடுத்தேன் ஐயாவின் பாடல் மூலம். பரம்பொருள் மனம் குளிர ஆசி தந்தது ஐயா பாடல்கள். பாரமெல்லாம் தூர தூக்கி போட்டு நின்றது மனம் ஐயாவின் பாட்டு கேட்டு. காலை தென்றல் உடலுக்கு இதமாக இருக்கிறது. கதிர்வேல் ஐயாவின் உரை மனதுக்கு சுகமாக இருக்கிறது. காத்திருந்த செவிகளுக்கு கானமாக ஒலித்தது. காலமெல்லாம் கேட்பதற்கு பரம்பொருள் துணை நிற்கிறது. வரவேண்டும், பிரதிவாரம் வரவேண்டும் ஐயா. பல வகையான சுவை மிகுந்த சுவை மிளிரும் விளக்கம் தர வேண்டும். வரவேண்டும் வரவேண்டும் பிரதிவாரம் பல வகையான சுவை மிளிரும் விளக்கம் தர வேண்டும். வாஞ்சவுடன் உங்களுக்கு அழைப்பு விடுகின்றோம். வாஞ்சவுடன் உங்களுக்கு அழைப்பு விடுகின்றோம். வந்தனம் என்று கூறி வாருங்கள் ஐயா. வயல் வரப்பில் நின்று வானத்தை பார்த்தேன் ஐயா. வயல் வரப்பில் நின்று வானத்தை பார்த்தேன் ஐயா. வானவில் தோன்றி மறைவதை கண்டேன். வானவில் தோன்றி மறைவதை கண்டேன். வனப்பு மிகுந்த அந்த வான வீதியை நோக்கினேன். வனப்பு மிகுந்த அந்த வான வீதியை நோக்கினேன். வாழ்நாள் முழுவதும் இந்த நிலை அமைய வேண்டினேன் ஐயா. உரையை கேட்பதற்கு வேண்டினேன் ஐயா. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி நன்றி ஐயா. அருட்கவிஞராகவே இங்க முன்னால காட்சியளிக்கிறீங்க ஐயா. வாழ்த்தி பாடிருக்கீங்க ஐயா. இந்த கவிகளை எங்களுடைய சார்பாகவும் ஏற்றுக்கொள்ளுங்க. அங்க
இந்த வேலையில மற்ற அன்பர்கள் இருக்காங்க, அம்மையா இருக்காங்க, கோமலா அம்மா பேசுங்கம்மா. அப்படியே அண்ணன் அப்படியே பேசுங்க. கோமலா அம்மா, உங்க கருத்துக்கள் வைக்கலாம். கேள்விகள் எதுவும் இருந்தா, சந்தேகங்கள் இருந்தா அதையும் சொல்லலாம். கோமலா அம்மா. ஐயாவோட சொற்பொழிவு மிக சிறப்பா அமைஞ்சிச்சு ஐயா. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி அவருக்கு. நல்ல ஒரு எப்படி நம்ம அந்த உண்மையான இறைவனை நம்ம அடையிறதுன்னு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தாரு. திக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு கண்மூடித்தனமா ஏதோ அன்னாட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி அந்த சிறப்பா அந்த இதெல்லாம் கடைபிடிச்சு நம்ம செஞ்சோம்னாக்க நம்ம நிச்சயம் நம்மளும் இறைவனை அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அவரோட சொற்பொழிவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா திரு மோகன் ஐயா இருக்கீங்க, பேசுங்க. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் துணை அப்பெரும் ஜோதி, ஈரோடு கருவில் ஐயா எங்களுடைய அருள்வணக்கம் அங்கே கண்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவுடைய 2 வார சொற்பொழிவு என்னை மிகவும் கவர்ந்து ஈர்த்தது. என்னுள்ளே இருக்கின்ற பல சந்தேகத்திற்கு விளக்கம் தந்துள்ளது. புத்தகங்களை படித்திருக்கின்றேன், பல அன்பர்களுடன் பழகி இருக்கின்றேன். இருப்பினும் சில சந்தேகங்கள் அவ்வப்போது என்னை தாக்கி வண்ணம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஐயாவுடைய அறிவு முதிர்ச்சி, கனிவான விளக்கம், தெளிவான விளக்கம், மேலும் என்னுடைய இருக்கின்ற பல சந்தேகங்களையும் என் நம்மளுடைய அன்பர்களுடைய பல சந்தேகங்களையும் தீர்த்து வைத்து இருக்கும் என்பது எல்லளவும் ஐயமில்லை ஐயா. எனக்கு இந்த சத்திய ஞான சபைக்கும் சத்திய உலக திருமாலைக்கும் உள்ள வேறுபாடு தொடர்பு ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா என்னுடைய அறிவுக்கு அதெல்லாம் பயிற்சி சொல்லின பிறகுதான் இவ்வளவு விஷயம் அது உள்ள இருக்கு என்பதை நான் அறிந்து தெளிவடைகின்றேன். மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய 2 வாரங்கள் எங்களுக்கு பல சந்தேகங்கள் கலந்துள்ளது. நான் நினைக்கின்றேன் ஐயா வடிவேல் ஐயா அது எங்களுடைய ரெக்கார்ட் திருப்பி எங்களுடைய இமெயிலுக்கு கிடைக்கப்பட்ட மிக்க நன்றியா இருக்கணும். அது மீண்டும் கேட்கணும். ஒரே வாட்டி கேட்ட பார்த்தா நினைக்கிறேன், பல முறை மீண்டும் கேட்டாக்கா இன்னும் அதுல தெளிவு கிடைக்கும் என்று அடியே நம்புகின்றேன். அதோட ஐயா என்னுடைய கேள்வி, இப்ப நம்ம அருட்பெரும் ஜோதி விளக்கேற்றி அங்க நீர் வைத்து மணல் தூவி நம்ம அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் ஐயா, அப்படி ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஸோ ஏன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே சமயம் இந்த பக்தி மார்க்கத்துல அதிகமா இருந்ததுனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஐயா. மணல் தூவி நீர் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாமா அப்படி ஒரு கேள்வியை வைத்து உங்களுடைய இந்த அருமையான விளக்கத்திற்கு என்னுடைய சிறந்த தாழ்த்தி என்னுடைய பணிவான தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. அதாவது வள்ளல் பெருமான் விளக்கு கூட தகர கண்ணாடி விளக்கு தான் வைக்க சொன்னார். அந்த அளவுக்கு அதில் அந்த விளக்கு கூட யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஆலயங்கள் பார்த்திங்கன்னா தங்கம், வைரம், பெரிய பெரிய விலை உயர்ந்த பொருள்களை வச்சு தான் ஆலய வழிபாடு வைக்கிறாங்க. அதுக்கு பாதுகாவலர் வைக்கிறாங்க. ரெண்டாவது அது திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் ஜாஸ்தி வருது. கோயில் சிலைகள் திருட்டு அப்படின்னு. ஆனால் வள்ளல் பெருமான் விளக்கு வைக்கிறதுல கூட தகர கண்ணாடி விளக்கு தான் வைக்க சொல்கிறாரு. ஏன்னா ஒரு அடையாளம், அது கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த தகர கண்ணாடி விளக்கு கூட அதில் கொசுவோ இல்லை வேறு பூச்சிகளோ அங்கே உள்ளே போய் மாட்டி இறந்துடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஜீவகாரணி அடிப்படையில் தான் அந்த தகர கண்ணாடி விளக்கு வைக்க சொல்கிறார். தீயில் கூட ஒரு பூச்சி போய் அதில் இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 4 பக்கமும் கண்ணாடி, அந்த சூட்டில் பூச்சிகள் உள்ளே போகக்கூடாதுன்ற. அதே மாதிரி நம்ம ஒரு பூவு மாலைகள் இதெல்லாம் அந்த விளக்குக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம சமய மத வழிபாட்டில் இருக்கிற மாதிரி எப்படி ஒரு சாமிக்கு பூ அலங்காரம், புஷ்ப அலங்காரம், அபிஷேகங்கள், ஆராதனைகள், வேட்டிகள், பட்டு சேலையை, பட்டு துணிகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுறோம். அது அலங்காரத்துக்கென்றே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவாங்க கோயில்களில், ஆலயங்களில். ஆனால் இங்கே அதெல்லாம் தேவையில்லை. உங்களுடைய மன தூய்மை இருந்தால் போதும், ஒழுக்கம் இருந்தால் போதும். அதான் உண்மை அறிவு, உண்மை இரக்கம், உண்மை ஒழுக்கம்னு சொன்னார் வள்ளலார். எல்லாம் உண்மையாக இருக்கணும், போலியாக இருக்கக்கூடாது. அதனால தான் அடுத்தடுத்து ஐயா சொல்வார், உண்மை இரக்கம், உண்மை அன்பு, உண்மை தயவு, உண்மை கருணை இப்படின்னு சொல்லுவார். நம்ம உண்மையுடன் வாழ்ந்தால் அதே போதும். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி வெளியில் நம்ம பார்க்கறத விட உள்ளே பார்க்கணும். உள்ளே பார்க்கறதுக்கு ஒரு அடையாளம் தான் புறத்தில் வச்சிருக்கிறார். அதனால தான் வள்ளலார் சொல்வார் ஞானசரிய பாடலில் கூட, குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மினிங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் செரித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமேன்றார். அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் சிற்றவை நடம், சிற்றவை, அந்த சிற்றவை நடத்தை தெரிந்து துதிக்க வேண்டும்ன்றார். அப்போ சிற்றவை என்பதான் முக்கியம், இறைவன் இருக்கக்கூடிய இடம். அந்த சிற்றவை நடந்தால் அதை தான் கரணங்களில் ஆன்மா மனதை சிற்றவையின் கண் செலுத்துங்கன்றாரு. அந்த சிற்றவையின் கண் செலுத்துவதற்கு மனதை மாற்றுவதற்குண்டான புற வழிபாடு தான் ஒளி வழிபாடு. கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு தான் வள்ளலார் வைக்கிறார். ஆனால் அதற்கு நம்ம ஒளிக்கு போய் நம்ம அதுக்கு சாங்கியம், சம்பிரதாயங்கள், பூமாலைகள், வேலை, அபிஷேக ஆராதனை அதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அன்பினாலும் பழக்க வழக்கத்தினாலும் செய்கிறோம். அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தமான ஒரு இயல்பான உண்மை நமக்கே தோன்றும். நானும் அப்படி தான் ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கடந்து போக போக இப்போ அது நமக்கு உண்மையை உணர்ந்ததுனால எதுவுமே தேவையில்லை. சுத்தம்னாரு, சுத்தம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் அங்கே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். சுத்தம்னா ஒழுங்குன்னு அர்த்தம். சுத்தம்னா அங்கே குப்பை இல்லை, ஒழுக்கமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் சுத்தம் என்றால் எதுவும் தேவையில்லை, சுத்தமாக இருக்கணும். மன சுத்தமாக இருக்கணும், அறிவு சுத்தமாக இருக்கணும், செயல் சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கம் சுத்தமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய இரக்கம், கருணை, அன்பு எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அதனால் இதெல்லாம் நம்ம ஒரு அன்பினாலும் பழக்க வழக்கத்தினாலும் தான் போடுறோம். போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இந்த இணைப்பில் அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க, இந்தியா நண்பர்கள்லாம் கலந்துட்டாங்க. நன்றி நன்றி ஐயா. திரு சரண்குமார் அவர்கள் கேள்வி ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா, நான் சில காலமாக தான் உங்களுடைய தொடர்பு இருக்கிறேன் ஐயா. எனக்கு சுத்த சன்மார்க்கத்தை பற்றி இப்பொழுதுதான் தெரிய வருகிறேன். மிக அருமையான விளக்கங்களை கொடுக்கின்றீர்கள். எந்த ஒரு செயல்கள், எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் அது வரலாறு சொல்லியிருக்கிறதா, அருட்பாவில் இருக்கிறதா, அந்த மேற்கோள் காட்டி சொல்வது மிக அருமையாக இருக்கின்றது. இதுபோல் பல கேள்விகள் இன்னும் இருக்கின்ற ஐயத்தை தங்களிடம் தெரியப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு தளத்தை தாங்கள் அமைத்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சென்ற வாரம் இருந்த இதில் நான் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதில் என்ன நீங்கள் பேசினீர்கள் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி இந்த புலனத்தில் நான் இணைவது என்பதை பற்றி தாங்கள் தெரியப்படுத்தினால் மிக நன்றாக இருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். மேலும் சில அருட்பெருஞ்சோதி இந்த சமரச சபைகளில் நான் சென்று வருகிறேன். அங்கு நடப்பவைகளும் நீங்கள் சொல்வதும் பல விதத்தில் வேறுபடுகின்றது. எது உண்மையான கொள்கை, எது சரியாக செய்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்கு தெரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் அங்கு சென்றால் தீபாராதனை செய்கிறார்கள், விபூதி கொடுக்கின்றார்கள், மலர் மாலை எல்லாம் அணிவிக்கின்றார்கள், தாங்களாம் இழைக்கிறீர்கள். கட்டமைப்பு எதை நம்ம விடுப்பது என்று தெரியாமல் குழப்பத்தளிக்கின்றார்கள். அதனால் சுத்த சன்மார்க்கத்திற்கு எப்படி சேவை, எப்படி என்பதை கொள்கைகள் வகுத்து அதை பின்பற்றுபவர்களாக அவர் குழு அமைத்து அது போல் எல்லா இடத்திலும் தெரியப்பட்டு எல்லா இடத்திலும் நடக்க வேண்டும். இதுதான் வரலாறு ஏற்படுத்தியது என்பது
இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அந்த குழுவில் எல்லோரும் இணைய வேண்டும். எல்லாரும் ஒன்றாக இருந்து ஜாதி சமய மத வேறுபாடு உலக மக்களும் ஒன்றாக குழுவில் அமைந்து ஒரு வழிபட வேண்டும் என்று மிகவும் ஆவல் வருகின்றேன். அதற்கு நாங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்திதான் நன்றாக இருக்கும். நன்றி ஐயா, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தன்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம் ஐயா. அது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த மேட்ரு வந்துக்கிட்டே இருக்கும், கட்டுரை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய ஃபோன் வாங்கி வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கங்க. போன வாரம் பேசுறது கூட யூடியூப்பில் வந்திருக்கும். அது வந்து வடிவேல் ஐயா கிட்ட இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கங்க. அதை உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவார். போன வாரம் பேசியதும் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அது கதிர்வேல் ஸ்பீச்சுன்னு போட்டிங்கன்னாவே வரும். அப்படி போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அதே மாதிரி கட்டுரைகள் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து கூகுளில் போனீங்கன்னா அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கண்ட மெய்ப்பொருள் அப்படின்ற ஒரு தலைப்பை அடிச்சிங்கனாவே நிறைய கட்டுரைகள் வரும். அதில் நிறைய விளக்கம் இருக்கும். நீங்கள் கூகுளில் போனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், விவரம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா, போயிட்டு நிறைவு பண்ணிக்கலாமா?